ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. வணக்கம் நண்பர்களே. ஆண்டவரே, இந்த நாளில் நாம் வேதத்தை குறித்து கொஞ்சம் பார்ப்போம். எல்லோரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற செய்தியுடைய தலைப்பு வந்து கிறிஸ்டியானிட்டி, அதாவது கிறிஸ்தவம் என்ற தலைப்பில் நாம் செய்தியை பார்க்க போகிறோம். கடந்த செய்தியில் பார்த்திங்கன்னா வேதம், தேவன், தேவனுடைய திருத்தவம், இப்படி காரியங்களை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம கிறிஸ்தவத்துக்குள்ளே வருவோம். இந்த கிறிஸ்தவத்தை குறித்து நம்ம பார்க்கணும்னு சொன்னால் இதை 4ஆக பிரிக்கலாம். கிறிஸ்தவம் என்றால் சொல்வது 4 பிரிவாக பிரித்து பார்ப்போம். இந்த 4 பிரிவு எங்கே பைபிளில் இருக்கான்னு கேட்காதீங்க, இது நான் படித்தது வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் முதலாவது ஆதி கிறிஸ்தவம். ஆதி கிறிஸ்தவம் என்பது முதல் 3 நூற்றாண்டுகள், அதாவது கிறிஸ்துவுக்கு பின் முதல் 3 நூற்றாண்டுகளில் இருந்த அந்த கிறிஸ்தவம், இயேசு கிறிஸ்து உருவாக்கின அந்த கிறிஸ்தவம். இந்த கிறிஸ்தவம்ல சிலை வழிபாடு கிடையாது, மனித வணக்கங்கள் கிடையாது, பாரம்பரிய காரியங்கள், பண்டிகைகள், திருவிழாக்கள் இதெல்லாம் எதுவும் கிடையாது. அவர்கள் முழுவதுமாக தேவன், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியானவர், இதுதான் முக்கிய 3 காரியங்கள். இவைகளை கொண்டு தேவ மனிதர்கள், விசுவாசிகள், அப்போஸ்தலர்கள், ஊழியர்கள் எல்லாரும் சேர்ந்து உலகமெங்கு சென்று இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை பரப்பினார்கள். இதற்காக இவர்கள் தான், இந்த ஆதி கிறிஸ்தவம் தான் கிறிஸ்தவத்தின் ஆணிவேர். இந்த ஆணிவேருக்கு அவர்கள் தண்ணீர் ஊற்றவில்லை, தங்கள் இரத்தத்தை ஊற்றினார்கள். அப்படி என்றால் என்ன சொல்றேன்னு புரியும் உங்களுக்கு. இந்த ஆதி கிறிஸ்தவத்தில் ஏராளமான ஜனங்கள், ஆயிரமான மக்கள் தங்கள் ஜீவனை பலியாக கொடுத்து உலகமெங்கும் இந்த கிறிஸ்தவத்தை பரப்பினார்கள். அந்த கிறிஸ்தவத்துக்கு பெயர் வந்து மதம் கிடையாது, மார்க்கம், கிறிஸ்தவ மார்க்கம் என்று சொல்லப்பட்டது. ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து விட்டு நான் தொடங்கப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாகிறபடினாலும். அப்போ இந்த மார்க்கம் என்று சொல்லப்படும். அப்போ இயேசு கிறிஸ்து உண்டாக்குனது மார்க்கம் தான். மார்க்கம் என்றால் தெரியும் உங்களுக்கு, வழி. வழி என்றால் எங்கே போகிற வழி அப்படின்னால் இறைவனை அடைவதற்கான வழி, தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொல்லப்பட்ட பரிசுத்த ஸ்தலத்துக்கு பிரவேசிப்பதற்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிப்பதற்காக இயேசு கிறிஸ்து உண்டாக்கின ஒரு மார்க்கம் தான் இந்த கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்றால் கிறிஸ்துவின் வழி என்ற அர்த்தம். இப்போ இந்த ஆதி கிறிஸ்தவம் என்பது இப்படித்தான் இருந்தது. அவர்கள் தங்கள் ஜீவனை கொடுத்து எங்கும் சென்று சுவிசேஷம் அறிவித்து கிறிஸ்தவ மார்க்கத்தை பரப்பினார்கள். ஏராள மக்கள் தன் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். நிறைய காரியங்களுக்கு நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இது ஆதி கிறிஸ்தவம். அதற்கு பிறகு 2வதாக வந்தது வந்து ரோம கிறிஸ்தவம். இந்த ரோம கிறிஸ்தவம் அந்த காலத்தில் உலகம் முழுவதும் ரோமர்கள் ஆண்டு வந்தபடினாலே அவர்கள் 3ஆம் நூற்றாண்டுக்கும் 4ஆம் நூற்றாண்டுக்கும் இடையில கிறிஸ்தவ மார்க்கத்தை கிறிஸ்தவம் ஏற்றுக்கொண்டபடினாலே அது கிறிஸ்தவ மதமாக மாற்றப்பட்டது. இந்த கிறிஸ்தவ மதமாக மாற்றப்பட்டு நடந்தது என்று சொன்னால், ரோமர்கள் ஏற்கனவே தாங்கள் இருந்த அந்த ரோம மதத்திலிருந்து வந்தபடினாலே அந்த ரோம மதத்திலிருந்த எல்லா பழக்க வழக்கங்களும் இந்த கிறிஸ்தவ மதத்தை கொண்டு வந்து விட்டார்கள். சிலை வழிபாடுகள், மனித வணக்கங்கள், பண்டிகைகள், திருவிழாக்கள், இப்படி ஏராளமான காரியங்களை, பாரம்பரியங்கள் எல்லாவற்றையும் இந்த கிறிஸ்தவத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். இது ரோம கிறிஸ்தவம். இவர்களுக்கு வந்து தேவனுடைய வார்த்தை முக்கியமல்ல, அவர்கள் பாரம்பரியங்களும் இந்த மாதிரி காரியங்கள் தான் முக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கும் இருக்கிற இந்த ரோமன் கிறிஸ்டியன் சொல்கிறாங்களே, ஆர்சி கிறிஸ்டியன் சொல்கிறாங்களே, அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பாதிரியாரெல்லாம் இப்போ வீடியோவில் போடுறாங்க, பேசுகிறாங்க. அவங்க சொல்கிறது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வேதம் இருந்தாலும் ஒரு பக்கம் பாரம்பரியம் தான் முக்கியம், பாரம்பரியம் 2 தூண்கள் அப்படிலாம் சொல்லி வீடியோ போடுறாங்க பப்ளிக்காகவே. ஆனால் இந்த பாரம்பரியத்தை ஒழிக்கத்தான் இயேசு கிறிஸ்துவ பூமிக்கு வந்தார். தேவன் மனிதனாக வந்ததே இந்த பாரம்பரியத்தை ஒழிக்கத்தான். ஆனால் அவர்கள் அதுதான் முக்கியம் என்று சொல்லுகிறார்கள். இதுதான் ரோம கிறிஸ்தவம். இது இப்படி வந்தது. 15ஆம் 3வது வந்து புராட்டஸ்டன்ட்களின் கிறிஸ்தவம். இது என்னன்னு சொன்னால், 15ஆம் நூற்றாண்டு மத்தியில் மார்ட்டின் லூதர் கிங் என்பவரால் இந்த புராட்டஸ்டன்ட் இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு உலகமெங்கும் வளர ஆரம்பித்தது. ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவத்துக்கு எதிராக இந்த புராட்டஸ்டன்ட்கள் கிறிஸ்தவத்தை உருவாக்கி அவர்கள் உலகமெங்கும் பரப்பினார்கள். அது நல்ல விஷயம்தான். ஏனென்றால் அவர்களது மூட நம்பிக்கைகள், சிலை வழிபாடுகள் இதெல்லாம் மறுத்து விசுவாச அடிப்படையாக கொண்டு இந்த புராட்டஸ்டன்ட்கள் என்ற இயக்கத்தை ஆரம்பித்தார். லுத்தரன் மிஷன் ஆரம்பித்தார்கள். அதுக்கப்புறம் மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட்னு சொல்லி பல கிறிஸ்தவ பிரிவுகள், 2000க்கும் அதிகமான பிரிவுகள் வந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது.
இது இதன் மூலம் உலகமெங்கும் பல மக்கள் உண்மையான விசுவாசத்துக்குள்ளே வந்தார்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது, சபைகள் ஆரம்பிக்கப்பட்டது, நிறைய காரியம் நடந்தது. இது இப்படி போய்கொண்டு கடைசி இது என்ன ஆயிற்றுன்னு சொன்னால், காலப்போக்கில் இந்த புரொட்டஸ்டன்ட்கள் தங்கள் ஸ்தாபனத்தை முக்கியப்படுத்தி, தங்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜாதியை முக்கியப்படுத்தி தங்கள் ஸ்தாபனத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் வேற வழியில போக ஆரம்பித்தார்கள். இப்படிதான் இந்த புரொட்டஸ்டன்ட் இப்போது போய் கொண்டிருக்கிறது. சரி, இது மூணாவது. நாலாவது என்னன்னு சொன்னா, இன்றைய கிறிஸ்தவம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், இன்றைய கிறிஸ்தவம் பணம் சம்பாதிப்பதற்கான வழியாக மாறிவிட்டது. ஏனென்றால் ஏராளமான மனிதர்கள் தாங்கள் ஊழியக்காரர் என்று சொல்லி கொண்டு பணம் சம்பாதிப்பதற்காக இந்த கிறிஸ்துவ மதத்தையும் கிறிஸ்துவ மார்க்கத்தையும் வேத புத்தகத்தையும் பயன்படுத்தி அவர்கள் பலவிதமான போதனைகளை, கள்ள போதனைகளையும் ஆடம்பரமான கவர்ச்சியான ஆராதனைகளை நடத்தி ஜனங்களை தன் பக்கம் இழுக்கிறார்கள். இவர்கள் சொல்வது என்னவென்று சொன்னால், தசமபாகம் காணிக்கை கொடுத்தால்தான் இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பார், இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து சபித்து விடுவார் என்று காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. தசமபாகம் காணிக்கை கேட்பது தவறில்லை, கொடுப்பதும் தவறில்லை. ஆனால் அதை கட்டாயப்படுத்தி அதை முக்கியப்படுத்தி செய்வதுதான் மோசமான காரியம். எனவே இந்த நாளில் இன்றைய கிறிஸ்தவம் போய்கொண்டு பணத்தை மையமாக வைத்து போய்கொண்டிருக்கிறது. இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த கிறிஸ்தவ மதத்திலிருந்து நாம் கிறிஸ்தவ மார்க்கத்துக்கு நாம் மாற வேண்டும். அதாவது ஆதி கிறிஸ்தவம் இருந்த முதல் 3 நூற்றில் இருந்த அந்த ஆதி கிறிஸ்தவத்துக்கு மாற வேண்டும். நம்ம இந்தியாவில் சொல்றாங்கல்ல, தாய் மதம் திரும்புங்க அப்படின்னு சொல்லி, அது மாதிரி நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்றைக்கு இருக்கிற இந்த கிறிஸ்தவ வழிமுறைகளை, பாரம்பரிய பழக்க வழக்கங்களை, சபை பிரிவுகளை, ஸ்தாபன காரியங்கள், ஸ்தாபன வைராக்கியங்களை, சாதி பிரிவுகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளிவிட்டு தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியானவர் என்பதை முக்கியப்படுத்தி நாம் ஆதி கிறிஸ்தவ திரும்ப வேண்டும். அங்கே சிலை வழிபாடு கிடையாது, பாரம்பரியம் கிடையாது, ஜாதி வித்தியாசம் கிடையாது, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது, இப்படி எதுவும் எந்த வேறுபாடும் கிடையாது. தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவியானவர். எனவே இந்த காரியங்களில் நாம் திரும்ப வேண்டும். அப்படி திரும்பினால்தான் இயேசு கிறிஸ்து உண்டாக்கின இந்த புதியும் ஜீவனுமான மார்க்கத்தை அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த மார்க்கத்துக்குள்ளே வந்தால்தான் நாம் பரிசுத்த ஸ்தலமாகிய தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியும். இந்த மார்க்கத்துக்கு இன்னொரு பெயர் சத்திய மார்க்கம், பழைய ஏற்பாட்டில் ஜீவ மார்க்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. இப்போது கிறிஸ்தவம் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவடைந்து போவதற்கு காரணம் இது பலவிதமான பாரம்பரியங்கள் உள்ளே வந்து விட்டதுனால, உலக காரியங்கள் உள்ளே வந்து விட்டதுனால தான் இப்படி நலிவடைந்து போயிருக்கிறது. எனவே கிறிஸ்துவை நேசிக்கிறவர்கள் கிறிஸ்துவின் மார்க்கத்துக்கு தான் திரும்ப வேண்டுமே தவிர மதத்துக்கு அல்ல. எனவே மதம் நமக்கு முக்கியம் அல்ல, கிறிஸ்துவின் மார்க்கமே முக்கியம். எனவே நீங்கள் புரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன். சுருக்கமாக நான் பேசியிருக்கிறேன். புரிந்து கொள்ளுங்கள், தொடர்ந்து வேதத்தை வாசியுங்கள், சபைக்கு செல்லுங்கள். ஆனால் கிறிஸ்துவை மட்டும் விட்டு விடாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.